Yeah. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.5ல ஃபோர்த்து சம். த காஸ்ட் ஆஃப் அ நோட்புக். அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஆமாவா? ஒரு நோட்புக்கோட விலை சொல்யூஷன் போட்டுங்க. காஸ்ட் ஆஃப் ஒன் நோட்புக். ஒரு நோட்புக்கோட விலை எவ்வளவா? 10 ரூபா. ஏ இன்டூ பிஎம். இப்போ பாபு கையில் எவ்வளோ இருக்கு? இஃப் பாபு ஹேஸ், பாபு ஹேட் எவ்வளோ வச்சிருக்கான்? பாபு 5a ஸ்கொயர் பி பிளஸ் 20ab ஸ்கொயர் பிளஸ் 40ab. பாபு கிட்ட இவ்வளோ இருக்கு. இப்போ இது வந்து வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ருபீஸ். இப்போ இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சாக்லேட்டோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு சாக்லேட்டோட விலை 10 ரூபா. இது ஃபர்ஸ்ட். இது உங்ககிட்ட 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 ருபீஸ் இருக்கு உங்ககிட்ட. அப்போ எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? 5 சாக்லேட் வாங்க முடியும். ஆமாவா? என்ன பண்ணீங்க? இந்த 50யை கொண்டு போயிட்டு 10ஆல டிவைட் பண்ணீங்க. ஆமாவா? அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 கிடைச்சது. இப்போ அதையவே இங்க போடுங்க. உங்ககிட்ட 10 ரூபா இருக்கு. சாரி, உங்ககிட்ட 50 ரூபா இருக்கு. ஒரு நோட்புக்கோட விலை 10 ரூபா. அப்படின்னா எத்தனை நோட்புக் வாங்கலாம்? 5 நோட்புக். இதே தாங்க நான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்புக்கோட விலை இவ்வளோ. பாபு கிட்ட இவ்வளோ இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ். நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு தான் அதை டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? 40ab ஹோல் டிவைடட் பை 10. இப்போ இதை 10ab. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10abன்றது 5a ஸ்கொயர் பிக்கும் 20ab ஸ்கொயருக்கும் 40abக்கும் பொருந்தும். ஆமாவா? இப்போ இந்த 10abயை பிரித்து எழுதிக்கிட்டேன். இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ கேன்சல், இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ கேன்சல், இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ கேன்சல். அடுத்து பி, பி கேன்சல், பி, இங்க ஒரு பி, இங்க 2 பி இருக்கு, ஒரு பி போயிடும். ஸோ இங்கேயும் போயிடும். இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. 50a by 10 plus 20b by 10 plus 40 by 10. ஓகே, கேன்சல் பண்ணி கொடுங்க. 5 டேபிளில் 5 1 டைம்ஸ், 10 2 டைம்ஸ். இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 0 0 கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது எழுதுங்க. a by 2 ப்ளஸ் 2b ப்ளஸ் 4. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.